ஏற்பாடு நல்லா போயிட்டுருக்கு சார். சிறப்பான வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 1,00,000 இருக்கக்கூடிய நிர்வாகி எல்லா ஏற்பாடுகளும். பெத்த தாய் தப்பி பிள்ளைய பொண்டாட்டி பார்க்க மாட்டேன், தாய் தப்பனை பார்க்க மாட்டேன், ஸ்டாலின் பார்க்குறாரு. சொல்லு, பெருமைக்கு சொல்ல, நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. அதுக்கு சிற்றுண்டி போடுற ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு களைப்படையாமல் இருக்கிறதுக்கு ஒரு மசா பாட்டில், ஒரு வாட்டர் பாட்டில், அவங்களுக்கு ஒரு 2 பிஸ்கட்டு, அதுக்குள்ளே ஸ்நாக்ஸு, கடல மிட்டாய் இதெல்லாமே பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சீவல் பாக்ஸு, ஒரு பாதுஷா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கேக் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கடல மிட்டாய் இருக்குது, ஒரு கடல மிட்டாய், பசிதாங்க, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ், மாசா 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 இருக்குது. பாதுகாப்பு எல்லா ஏற்பாடு இருக்குது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் மட்டுமல்ல, மற்ற ஏற்பாடுகள் அதுக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஏற்படுத்தியிருக்காங்களோ அதை முழுமையாக. அதனால் 4 பிரிவாக பிரியுது. இது வலுவான கூட்டணி, அந்த கூட்டணி உடையுது. இதுலேயே தேமுதிகலாம் உள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 234 கூட பிடிக்கும், 234 கூட பிடிக்கும். வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னாக்கா, விருதுநகர் அருப்புக்கோட்டை போகிற பகுதியில் ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். தென்மண்டல இளைஞர் அணி நடத்தும் நிர்வாகிகள் சந்திப்பு மிக முக்கியமான மாநாடு, அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு என்னென்ன செய்திகள் இருக்கிறது, இந்த மாநாட்டிற்கே ஒரு சிறப்பு நேர்காணலுக்காக வந்திருக்கிறோம். தொண்டர்களை, தலைவர்களை, நிர்வாகிகளை நேர சந்திக்க வந்திருக்கிறோம். வாருங்கள், உள்ளே போய் பார்ப்போம். காலையிலே வந்துட்டோம். சேரு முழுக்க காலியாக இருக்குது. காரணம், இன்னும் யாருமே வர ஆரம்பிக்கல. காலையிலேருந்து இப்போ கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனி ஸ்நாக்ஸ் பாக்ஸு இங்கே வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 1,40,000 பேர் வருகை தருவதாக சொல்கிறாங்க. அத்தனை பேருக்கு 1,40,000 பேருக்கு 1,40,000 பை ரெடி பண்ணி எல்லாமே இருக்கையிலே வச்சுருக்காங்க. அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸில் என்ன இருக்குன்றத வாங்க பார்ப்போம். ஒரு தண்ணி பாக்கெட்டு முக்கியமானது, உயிருக்கு ஆரம்பம் இதுதான். இது இல்லாமல் தான் கரூரில் செத்து மடிஞ்சாயின்றதை மறக்க வேண்டாம். இருக்குது. ஏன்னா மேசி மீடியா நோண்டி ரொம்ப எடுத்து வேறு மாதிரி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம உள்ளபடி பதிவு பண்ண போகிறோம், அவ்வளோதான். எடுத்துங்க. ஓகே, இப்போ காட்டுங்க. ஓகே, ஒரு சீவல் பாக்ஸு, ஒரு பாதுஷா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கேக் நினைக்கிறேன். ஓகே, இது ஒரு கிட் பாக்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கடல மிட்டாய் இருக்குது, ஒரு கடல மிட்டாய், பசிதாங்க, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ், மாசா 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 இருக்குது. அப்புறம் ஒரு பிஸ்கட் பாக்கெட். 1,00,000க்கு மேற்பட்ட இளைஞர்கள் வருவதாக தகவல் வெளியாகிறது. ஏற்பாடு என்ன இருக்குன்னு அந்த லோக்கல் நிர்வாகிகள் கேட்பாங்க. எப்படி
சிறப்பு செயல் இருக்கும். அங்கே இன்னைக்கு வந்து தென்மண்டல இளைஞர்கள் நிர்வாகிகள் வந்து சந்திப்பு கூட்டம் நடைபெற இருக்குது. இங்கே வந்து நாங்கள் வந்து மேக்ஸிமம் 1 லட்சம் to 1,20,000 பேருக்கு அவங்களுக்கு வந்து சிற்றுண்டி போடுற ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க களைப்படையாமல் இருக்கிறதுக்கு ஒரு மசா பாட்டில், ஒரு வாட்டர் பாட்டில், அவங்களுக்கு ஒரு 2 பிஸ்கட்டு, அதுக்குள்ளே ஸ்நாக்ஸு, கல்லமிட்டாய் இதெல்லாமே பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாமே எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் உத்தரவின் பேரில் கழக இளைஞர் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தின்படி மாண்புமிகு அமைச்சர் நிதித்துறை அமைச்சர் தென்னரசு அவருடைய உத்தரவின் பேரில் எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லாமே அங்கே வேலையெல்லாம் மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. 11 மணிக்குள்ள எல்லாம் ஃபுல்லாக வேணும். இப்போ மேக்ஸிமம் இன்னும் ஒரு 1 hour 11 மணிக்குள்ள எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். முடிச்சதுக்கப்புறம் அடுத்து வர்றவங்களுக்கான ஏற்பாடுகள்லாம் இப்போ பக்கம் நடந்துருக்கு. வர்றவங்கள சந்தோஷமாக போய் உட்காருங்க, என்ன தேவையோ அதுக்கான வேலையை பார்த்துட்டு நம்ம சரி. அது என்ன பண்ணாமல் சார், முன்னாடியே நம்ம லோகோ சயின்ஸ் ஏற்பாடு நல்லா போயிட்டுருக்கு சார். சிறப்பான வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 1 லட்சத்துக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிர்வாகிகள் எல்லா ஏற்பாடுகளும் முடிந்திருக்கிறது. வரக்கூடியவர்களுக்கு உணவு, தண்ணீர் வசதி, அப்புறம் பாதுகாப்பு ஏற்பாடுகள், மருத்துவ வசதி, குடிநீர் வசதி, 1 லட்சத்துக்கு மேற்பட்ட நிர்வாகிகள் இருக்கிறார்கள். இந்த மாண்புமிகு நிச்சயமாக திருவண்ணாமலை மிகப்பெரிய அளவில் அதை ஒட்டி இந்த மாநாடு நிச்சயமாக பெரிய அளவில் தேவையான பாதுகாப்பு எல்லா ஏற்பாடுகளும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மட்டுமல்ல, மற்ற ஏற்பாடுகளும் 1 லட்சம் பேர் அதுக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர் எப்படி இருக்காங்களோ அதை முழுமையாக பின்பற்றும் அரசாங்க ஆணை போல பின்பற்ற வேண்டிய வழி நான் என்ன பண்றது? குறைக்கணும்டா. சென்னைக்கு போய் எடிட் பண்ணுவீங்களா? அது 2 ஒரு நாள் ஆயிடும். ஓடுமா? ஓகேவா? ஓகே. எங்கே சார் வரீங்க? சேர்ந்துருங்க சார். விருதுநகர் ஒன்றியம் நடுப்பட்டி கிராமம் எஸ் சரவணபெருமாள் இந்த மாநாட்டுக்காக வந்திருக்கேன். ஆமாம். எப்படி இருக்குது 2026 எப்படியான சூழல் இருக்குது இந்த மாநாடு? அதுக்கு என்ன ஒரு உதவி செய்யும் நினைக்கிறீங்களா? 2026 திமுக தான் ஆட்சி அமைக்கும். சந்தேகமே வேண்டாம். எந்த இது சந்தேகம் கிடையாது. 100க்கு 100. விஜய் ஒரு எந்த ஆட்சி வந்த பாஜக ஆட்சி பண்றாங்க. ஊருக்கு 10 ஓட்டு தான் கிடைக்கும். சரி, இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், விருதுநகர் தொகுதியிலையோ எந்த மாவட்டத்துலேயுமே 10 ஓட்டு மேலே கிடைக்காது. அதாவது ஓட்டு வந்து ரொம்ப பிரியும். இந்த ஓட்டு பிரியுது. கண்டிப்பாக கன்ஃபார்மாக பிரியுது. அதில் ஏடிஎம்கே ஓட்டு விஜய்க்கு போகுது. விஜய்க்கு போகுது. ஒன்று. 2வது வந்து ஓபிஎஸ் சசிகலா உள்ள நுழையும் போது அந்த ஓட்டு பிரியுது. போன பிறகு அவருக்கு என்ன இருக்குது? அவருக்கு 4 பேர் கூட இருக்க மாட்டாங்க. எல்லாம் போயிடுவாங்க. சசிகலா பக்கம் போயிடுவாங்க. ஓபிஎஸ் அந்த பிரிஞ்சு வரும்போது அங்கிட்டு போயிடுவாங்க.
ஒன்று இங்கே இருக்காது, ஒன்று 2 பாயிண்ட்டு. ரெண்டாவது வலுவான கூட்டணி, உங்களுக்கு வைகோ, சரி, கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸு, டிஎம்கே, விடுதலை சிறுத்தைகள் இந்த சைடில் உள்ளே இருக்குது. இதில் வந்து தேமுதிக ஒன்று இந்த பக்கமாக அந்த பக்கமாக நிலைமையில இருக்குது. முன்னாடி முடிவு பண்ணலையா அவங்க? ஆமாம், அது டிஎம்கே கூட்டணியில் வந்தால் இன்னும் வலுவாகி 7க்கு 7 விருந்தர் மாவட்டம் பிடிக்கும். தொடர்ந்து விஜய் போன்றவர்கள் புதுசாக வந்தாங்க கூட திமுக தீய சக்தி, நாங்கள் தூய சக்தி. அவன் யார் சார் ஓட்டு போடுறா? சீப்பா உண்மையிலே சொல்கிறேன், நான் பெருமைக்கு சொல்லலை. இப்போ என் ஊர் எடுத்துக்கிடுவான், ஒரு ஓட்டு கூட கிடையாது. என் வட்டாரத்தில் எடுத்துக்கிடுவான், 10 ஓட்டு கூட கிடையாது. இருக்கிற 4 பேர் இந்த சினிமா விசில் அடிச்சுட்டு 4 பேர் இருக்காங்க, அவ்வளோதான். விசிலே சின்னமாக கொடுத்தாங்க. அது கொடுத்தா என்ன எதோ சின்னமாக கூட கொடுக்கட்டும் சார். மக்கள் இப்போ நான் இருக்க திமுக காரன், என்னை விட்டு ஓட்டு எங்கேயும் போட மாட்டேன். அது 10,000 கொடுத்தாரு, 50,000 கொடுத்தாலும் நான் அதுக்கு தான் போடுவேன். ஒரு கொள்கை வந்து. ஆமாம், அதே மாதிரி எங்கள் ஊரில் இருக்குது. என் ஊர்லேயே அப்படி தான் இருக்குது, திமுக தான் இருக்குது. எந்த கூட்டணி, வைகோ கூட்டணி, காங்கிரஸ்க்கு இதெல்லாம் இல்லை. டிஎம்கே கூட்டணி வலுவாக இருக்குது, அதில் எந்த மாற்றம் கிடையாது. அவங்க ஓட்டு தான் பிரியுதே ஒழிய கூட்டணி ஓட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது திமுகவுக்கு. இது ஓப்பனாக அடித்து சொல்ல முடியும், எங்கே வேணாலும் சொல்ல முடியும், எந்த மாற்றம் கிடையாது. சும்மா விஜயெல்லாம் சும்மா இந்த முன்னேற்றத்தில் 4000 ஓட்டு கூட வாங்க முடியாது, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஆமாம், எழுதி வச்சுக்கோங்க, ஸ்ட்ராங்கு. ஆமாம், ஊருக்கு வந்தால் உண்மை தான். இப்போ 100 ஓட்டு ஒரு ஊரில் இருக்குது, 10 ஓட்டு கொடுக்காது. திமுகவா ஏடிஎம்கேயா? இப்போ இந்த இளைஞர் இந்த மாநாட்டை இதில் எப்படி பார்க்குறீங்க? எந்த மாநாடு ஓட்டையும் திமுக இந்த இளைஞர் மாநாட்டில் என்ன மாதிரியான ஒரு மாறுதல் இருக்குதா இந்த உறுதிப்படுத்த? சார், இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், டிஎம்கே கட்சியில் உள்ள வேறு கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க சார். ஒன்று உயிரே உணவு கொடுக்க போட மாட்டேன். ஓகே, ஒன்று. ரெண்டாவது, வர்ற இளைஞருக்கு வந்து பலவித சலுகைகள் இருக்குது. இப்போ மகளிரோ, இளைஞர்களோ, முதியோர்களோ, பெண்களோ எல்லாத்துக்குமே சலுகை இருக்குது. ஏன்னு சொல்கிறேன்னா, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா. அது எவ்வளோ வச்சு, மாதம் எவ்வளோ வச்சு? 1000 ரூபான்னு என்னாச்சு? ரேஷன் பையரிசி வாங்கிக்கலாம். போக்குவரத்து, வீட்டுக்காரி வந்து ஆஸ்பத்திரி மருந்து ஊற்ற போகிறாப்புல 17 ரூபா டிக்கெட்டு, 17 34 ரூபா. மாதம் என்னாச்சு? 1000 ரூபா வருதுல, 2000 ரூபா இருக்கா இல்லையா உங்களுக்கு? என் மகன் காலேஜில் படிக்கிறான், அவனுக்கு 1000 ரூபா, 3000 வருதா? ரேஷன் அரிசி ஓசியாக போடுறாங்க. சரி, பெத்த தாய் தப்ப பிள்ளைய பொண்டாட்டி பார்க்க மாட்டேன், தாய் தப்பனை பார்க்க மாட்டேன், ஸ்டாலின் பார்க்குறாரு. சொல்லு, பெருமைக்கு சொல்லலை, நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. 1000 ரூபா பஸ் டிக்கெட்டு. இங்கேருந்து ஒரு நேரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எங்கள் ஊருக்கு போனால் 17 ரூபா, வர 17 ரூபா, 34. மாதம் என்னாச்சு? 1000 ரூபா. எந்த பொம்பளையும் ஓட்டு மாற்றி போடுவாங்களா? கட்சியில் இருக்கிறவன் போட்டு போகிறேன். என் மகனுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க, காலேஜுக்கு. பொண்ணு கொடுக்குறாங்க. இப்போ காலேஜ் போனால் அவன் 1000 ரூபா மாதம் ஏறிடுது. மகளிர் உரிமை 1000 ரூபா ஏறிடுது. யாருக்கு ஓட்டு போடுவாங்க? சொல்கிறீங்க. உண்மை அதான், உண்மை நிலவரமே அதான். அடுத்து நான் கேன்வாஸ் பண்ணும்போது இருக்கிற ஓட்டப்புறம் வாங்கிடுவான், யாருக்கு கொடுக்காது. நான் கட்சிக்காருக்கு சொல்லலை, திமுகவுக்கு அப்பாற்பட்ட விஷயம் நான் சொல்கிறது. கட்சி ஜென்ரலாக போய் சொல்கிறேன். இதுதான் உண்மை. எங்கள் ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக வந்து பொதுமக்கள் வந்து நிறையா இருக்காங்க, எந்த கட்சியும் சாராதவர்கள். இப்போ நீங்கள் 100 ரூபா கொடுத்தா ஓட்டு போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காங்க. இப்போ நீங்கள் 1000 ரூபா வரும்போது எனக்கு 1000 ரூபா வருதுப்பா, என் வீட்டுக்கு 1000 ரூபா வருது, என் பிள்ளைக்கு 1000 ரூபா வருது அப்படிம்போது யாருக்கு ஓட்டு போட சொல்கிற? இதே இப்போ அவளுடைய மக்களுடைய கருத்து. அதனால் நான் கட்சிக்கு அப்பாற்பட்டு தான் இதை பேசுகிறேன், நான் பொது கருத்து பேசுகிறேன். ஆமாம், நீங்கள் சட்டை போட்டுக்கனால பார்க்க வேண்டாம், பொதுவாக சொல்கிறேன் நான். பொதுவான அபிப்பிராயம் சொல்கிறீங்க. ஆமாம், இதான் உண்மை. எந்த தொகுதி எடுத்துக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து கட்சி ரீதியில் வந்து கூட்டணி வந்து பிரிஞ்சு போச்சு. நான் சொல்கிறேன், இன்னைக்கு கூட நியூஸ் பார்த்தேன். சசிகலா அம்மையார் வந்து இந்த மாதிரி நான் ஆளை நிப்பாட்டுவேன் அப்படி. இன்னைக்கு கூட ரத்தின சபாதியில் ஒரு புதுக்கோட்டை எம்எல்ஏ போய் சேர்ந்துருக்காரு. அதை தினகரன் ஒரு மாநில இளைஞர் ஒரு ஆளை நீக்கியிருக்காரு. இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ அவங்க உள்ள வரும்போது தென் மாவட்டத்தில் உள்ள மக்கள் வந்து பிரியுது. 100 ஓட்டு ஒரு ஊரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஓட்டு வந்து ஓபிஎஸ்க்கும் போகுது, போகுது. 2 கூட்டணி சேர்ந்துச்சு அப்படின்னு. அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க, உடையுது. அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ரெட்டலைக்கு சான்ஸ் கிடையாது. இதான் கல நிலவரம், அதான் உண்மை தான், வேறு எதுவும் மாற்றம் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது வந்து கூட்டணி வந்து வலுவானலாம் கிடையாது. டிவிக்கு வந்து ஏடிஎம்கே ஓட்டை தான் பிரிக்கிறாரு. இது வேறு எந்த ஓட்டையும் பிரிக்கல. அவர் எப்பயும் போல இருக்கார் சார். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், உண்மையில் அவர் எப்பயும் போல் அவர் தான் கெத்து வந்து அவர் தான் கெத்து. ஆமாம், உண்மை சொல்கிறீங்கண்ணா, கெத்துன்னு அவர் தான். 5000 ஓட்டுனால அவர் கெத்தாக இருக்காரு இல்லையா? நிற்கிறாரு. அவருக்கு 1000 ஓட்டு இருக்குது, இல்லாமல் இல்லை. அவருக்கு 10-20 ஓட்டு ஒரு. ஆனால் அவருக்கு ஒரு கண்டிப்பாக பிரிப்பார். 5000 ஓட்டை தொகுதிக்கு 4000-5000 வாங்குவார்.
அந்த அளவில் அவருக்கு இருக்குது. அதனால் 4 பிரிவாக பிரியுது. இது வந்து வலுவான கூட்டணி, அந்த கூட்டணி வந்து உடையுது. இதுலேயே தேமுதிகலாம் உள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 234 கூட பிடிக்கும், 234 கூட பிடிக்கும். 200 கூட சொல்கிறாங்க, நான் 234 கூட பிடிக்குன்றேன். இதான் எங்களுடைய இது. நீங்கள் என்ன கேட்கணும் கேட்கலாம். ஓகே.